அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். நாம் எத்தனை விதமான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டாலும் தீபாவளி அப்படின்னாவே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அதிரசம் தான். அதிரசம் இல்லாத தீபாவளியா அப்படின்னு இருக்கும். ஆனாலும் நிறைய பேர் இந்த அதிரசம் மாவை ரெடி பண்ணிவிட்டு அது 2-3 நாள் ஊற வைக்கணும். அப்புறம் அப்படியே ரெடி பண்ணாலும் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரணும் அப்படிங்கிற டென்ஷனில் டவுட்டில் நிறைய பேர் செய்கிறதில்ல. ஆனால் நாங்கள் இன்றைக்கி அதிரசம் மாவை ரெடி பண்ணிவிட்டு அதை ஊற வைக்காமல் உடனே எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. இங்கே நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் குவிச்சு எடுத்திருக்கேன். 2 கப்பு யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். நீங்கள் ஆழாக்கு எடுத்தாலும் சரி, இல்லை டம்ளர் எடுத்தாலும் சரி, அதே மெஷர்மெண்ட்டில் வெல்லமும் தண்ணியும் எடுத்துக்கணும். இது நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வரலாங்க. இந்த அரிசி 4 மணி நேரம் ஊறி இருக்குதுங்க. இதை நல்லா வடிகட்டிக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிடலாம். இது 2 நிமிஷம் நல்லா வடிகட்டுங்க. இது 2 நிமிஷம் ஆச்சுங்க. நீங்கள் பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை, ஆனால் ஈரம் இருக்கணும். இது மாதிரி இருக்கும்போது தான் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து சலிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலிச்சு எடுத்தோம்னா கடைசியில் கொஞ்சம் குருணை நிற்கும். அதையும் நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியையும் அரைச்சி சலிச்சு எடுத்து வந்தாச்சுங்க. இது இது மாதிரி கொஞ்சம் அழுத்தி வைக்கலாம். அடுத்து வெல்லத்தை பாகு எடுத்துக்கலாம். அடுத்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இங்கே நான் இது மாதிரி கப்பில் 2 கப்பு குவிச்சு எடுத்திருக்கேன். இதுவும் 500 கிராம்ஸ் தான். இது இதில் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வெல்லம் எடுத்துருக்கிற அதே கப்பில் 1/2 கப்பு அளவு வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிடலாம். வெல்லத்தை கரைச்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் அதிரசம் மாவை கலர போகிறோமோ அதிலே வடிகட்டி இருக்காங்க. இப்போ இதை நம்ம பாகு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த வெல்லம் கரைசல் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் இல்லையா? ஆமாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். நம்ம பாகு வந்திருக்கான்னு 5 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணிக்கலாம். அக்கா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகு செக் பண்ணிக்கலாமா? ஆமாம் ஆமாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் வெள்ளக்கரைசலை எடுத்து விட்டு பார்க்கலாம். அது ஒரு செகண்ட் விட்டு அதை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது உருண்டு வருதான்னு பார்க்கணுங்க. வந்திருக்காம கொஞ்சம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அக்கா, 8 நிமிஷம் ஆயிருக்கு. சிம்மில் வச்சு செக் பண்ணிடலாமா? ஆமாங்க, ஆமாம் ஆமாம். பாகு பதம் செக் பண்ணும்போது கண்டிப்பாக சிம்மில் வைக்கணுங்க அடுப்பு. இப்போ அது நம்ம உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்த்து கையில் எடுக்கும்போது சாஃப்டாக ஒரு பால் மாதிரி கையில் வந்ததுன்னா கரெக்டான பக்குவம். அக்கா, பதம் வந்துடுச்சுக்கா. இது மாதிரி வரணுங்க. சாஃப்டாக ஒரு பால் மாதிரி வந்ததுன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் எடுத்து போடலாம். சிம்மில் வச்சுட்டே கலக்கணும் இல்லையா? ஆமாம். இப்போது இதில் ஒரு சிட்டிகை உப்பு போடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் நெய். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். இப்போது அதிரசம் மாவு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. இங்கே ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் தான் நம்ம இதை தட்டி போடணும். அதுக்கு நான் வாழை இலை யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் பட்டர் பேப்பரோ இல்லை பாலித்தீன் கவர், பால் கவர், அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். தாராளமாக நல்லா எண்ணெயை தடவிட்டு நம்ம இது தட்டிக்கலாம். அக்கா, கொஞ்சமாக மாவு. ஆமாம், கொஞ்சமாக மாவு போட்டு இது மேலே எழும்பி வந்த உடனே நம்ம தட்டி போடலாம். அப்போ தான் அது நல்லா கரெக்டான பதத்தில் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. எல்லாம் ஒரே சைஸில் நான் உருண்டை பிடிச்சி தட்ட போகிறேன். உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு சின்ன கரண்டி கூட எடுத்து இதில் எடுத்து கூட நீங்கள் அளவுக்கு வச்சுக்கலாம்.
நல்லா கையில் தாராளமாக எண்ணெயை தடவிக்கிட்டு தட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லீஸாகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணும். அப்புறம் மேலே எழும்பி வரும் இல்லையா? ஆமாம். அந்த டைமில் லைட்டாக எண்ணெயை விட்டு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், பூரி மாதிரி எழும்பி வருது, கரெக்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் இந்த பக்கம், ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி நாங்கள் கரண்டிலேயே அழுத்தி எடுத்துடலாம் எண்ணெயை. ஆமாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ண தெரியணும் இல்லையா? ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மொத்த எண்ணெயும் எடுத்துகிட்டு கூடாதுங்க, அப்புறம் ட்ரையாக இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்காது. இது பாருங்கள், இது மாதிரி எடுத்து அளவுக்கு நீனும் ஒரே மாதிரியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நீங்கள் பயப்படாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். கொஞ்சமாக போட்டு முதல்ல செஞ்சு பாருங்கள், அப்புறம் நிறைய போட்டு கூட செஞ்சுக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க. நாங்கள் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக. எங்கள் அம்மா எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆழாக்கெல்லாம் கிடையாது, இந்த மரக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி 2-3 மரக்காடு ஊற வச்சு அரிசியை ஊற வச்சு பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ். தீபாவளி அப்படின்னாவே அவ்வளோ வேலை இருக்கும் அவங்களுக்கு. இப்போதான் எல்லாம் கம்மியாயிடும். ஆமாம், எங்கள் பாட்டி வீட்டில் அப்படின்னா கூடையாக செய்வாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு. அப்போது இதுதானே ஸ்வீட்டு, 5-10 இல்லைங்க, 50-100 கொடுத்து அனுப்புவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு. இது மாதிரி அரிசி அதிரசம் மாவை வந்து ஊற வைக்காமல் இம்மிடியட்டாக பண்ணுறது வந்து யார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பேர் இருந்தால் வந்து காலையில் எழுந்து தீபாவளி அன்னைக்கு நோம்பு அன்னைக்கு காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக அதிரசம் பண்ணி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையாம்மா? ஆமாம், நாம் சாப்பிட்றது அந்த முன்ன நாளே பண்ணிக்கலாம். சாமிக்கு வந்து அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த அளவு செஞ்சு சாமி கும்பிடலாம். நல்ல சூடாக இது மாதிரி அதிரசம் செய்யும் போதே சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், இன்னும் 4 சேர்த்து சாப்பிடுவீங்க. ஸ்வீட்ஸ் வந்து அப்புறமா சாப்பிட்றதுக்குன்னா சுட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட். நல்லா மேலே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். அக்கா, சம்டைம்ஸ் வந்து ஒரு அரிசி வந்து கொஞ்சம் இலக்கமாக ஆகிடும். இப்போ நம்ம கரெக்டாக குவான்டிட்டி சொல்லியிருக்கோம். ஆமாம், ஆனால் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் சில அரிசி வந்து. அப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், வெல்லம் இழுக்காது. அப்போ என்னென்னா, நம்ம கொஞ்சம் அரிசி மாவு வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் போட்டு கரெக்டான பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் அடிச்சிருக்கிற மாவில் இருந்து இல்லை. இல்லை, தனியாக கொஞ்சம் மாவு இருந்ததுன்னா அதை சேர்த்து நல்லா கரெக்டான பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்தாச்சு. 1/2 கிலோ அரிசிக்கு இது வந்து 25 அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.